ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கிள் ஸ்லேட். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வே ஆஃப் தி பீஸ்ஃபுல் வாரியர். இதை எழுதுனது யார் அப்படின்னா டான் மில்மன். வே ஆஃப் தி பீஸ்ஃபுல் வாரியர் அப்படிங்கிறது ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல். இது 1980 பப்ளிஷ் ஆகிருக்குது. இந்த ஸ்டோரியோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, டான் மில்மன் அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஜிம்னாஸ்ட். என்னதான் இவங்க வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஜிம்னாஸ்டாக இருந்தாலும் இவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. எதனால் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மனசளவில் ஒரு எம்டினஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்திருக்குது. ரொம்பவே பதட்டமான ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கிற மாதிரியே அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. என்னதான் அவங்க அவங்களோட லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே இந்த பதட்டம் அப்படிங்கிறதும் இன்னர் எம்டினஸ் அப்படிங்கிறதும் அவங்கள கண்டினியூவாக துரத்திட்டே இருந்திருக்கு. இதனால் ரொம்பவே ஸ்ட்ரகிளை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டான் மில்மன் அப்படிங்கிறவங்க இந்த புக்கை அவங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. இந்த புக் அப்படிங்கிறது ஃபிக்ஷனாகவும் இருக்கும், ஃபிலோசபிக்கல் டீச்சிங் மிக்ஸ் பண்ணதாகவும் இருக்கும். வே ஆஃப் தி பீஸ்ஃபுல் வாரியர் அப்படிங்கிற இந்த புக் எதனால் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபீல்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஸ்போர்ட்ஸ், ஃபிலோசஃபி, ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீல்டு இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரே புக் மாதிரி கொடுத்ததுனாலையும், எப்படி நம்மளோட இன்னர் பீஸை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீச் பண்ணதுனாலையும், எவ்ரிடே லைஃப் இருக்கும் இல்லையா, அதில் எப்படி நம்ம வந்து மீனிங்கை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்ததுனாலையும் தான் இந்த புக் வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு. இந்த நாவலோட மெயின் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, டான் மில்மன். இவங்க தான் இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டகனிஸ்ட். இவங்க வந்து ஒரு காலேஜ் ஜிம்னாஸ்ட், அதாவது காலேஜ் லெவலில் டேலண்டடாக இருக்கிற ஒரு ஜிம்னாஸ்ட். இவங்க வந்து இன்டர்னலாக ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும், ரெஸ்ட்லெஸ் ஆகும், நம்ம லைஃபோட மீனிங் என்ன அப்படிங்கிறத தேடிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டராகவும் தான் இந்த ஸ்டோரியில் இருந்திருக்காங்க. சாக்ரட்டிஸ் இவங்க வந்து ஒரு ஓல்டு மேன், டான் மில்மன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மென்டராக இந்த ஸ்டோரியில் வந்து இருந்திருப்பாங்க. இந்த சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்பவே அறிவாளியான ஒரு பர்சனாகவும் ரொம்பவே ஸ்பிரிச்சுவலாக காமான ஒரு பர்சனாகவும் இருந்திருப்பாங்க. இவங்க தான் டான் மில்மனுக்கு வந்து லைஃப்னா என்ன, நம்ம மைண்டை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இன்னர் பீஸை வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம், இந்த மாதிரியான டீச்சிங்கை வந்து சொல்லி கொடுக்குற ஒரு மென்டராக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜாய் அப்படின்னு ஒரு கேரக்டர் வராங்க. அந்த ஜாய் அப்படிங்கிற கேரக்டரை வந்து டமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாய் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு யங்கான விமன். இவங்க வந்து ஆல்ரெடி சாக்ரட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட டீச்சிங்ஸ் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு விமன். இந்த ஜாய் அப்படிங்கிற கேரக்டர் வந்து இந்த ஸ்டோரியில் எதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வருவாங்க அப்படின்னா, ஹோப், அக்செப்டன்ஸ், அப்புறம் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வருவாங்க. இந்த நாவல் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, டான் மில்மன் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டகனிஸ்ட். இவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காலேஜ் ஜிம்னாஸ்டாக வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு ஃபேம் வந்து நிறைய இருக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பார்க்குறதுக்கே ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு ஆள் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் என்ன தான் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் உள்ள ஆள் மாதிரி இருந்தாலும் அவங்களோட இன்னர் சைடில் வந்து ரொம்பவே சாரோவாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. எதுக்காகனா, ஏதோ எம்டியாகவே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி, ஒரு மாதிரியான ரெஸ்ட்லெஸ் லைஃப்பை வந்து அவங்க லீட் பண்ணுற மாதிரியும் அன்ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. டான் மில்மன் வந்து அவங்களோட லைஃப்பில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். எக்ஸாக்டாக எந்த விஷயத்தினால அவங்க பயப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலனாலும் ஏதோ ஒரு விதமான பயம் அவங்க மனசை வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். லைஃப்னா என்ன, நம்ம எதுக்காக இந்த லைஃப் வாழ்கிறோம், லைஃபோட மீனிங் என்ன, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து லைஃப்பை பற்றி அவங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். ஒரு நாள் நைட்டு ஒரு ஓல்டு மேனை வந்து டான் மில்மன் மீட் பண்ணுவாங்க. எங்கே மீட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கேஸ் ஸ்டேஷனில் வச்சு மீட் பண்ணுவாங்க. அந்த ஓல்டு மேனை தான் காலப்போக்கில் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற இந்த ஓல்டு மேனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்பவே அன்யூஷுவலாக இருந்திருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ரொம்பவே அறிவாளியான ஒரு ஆள் மாதிரி தான் அவங்க பார்க்குறதுக்கு இருந்திருக்காங்க. ஹியூமன் லைஃப்னா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அணுகக்கூடிய ஆளாக தான் இந்த சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. டான் மில்மன் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே ஆர்வமாக ஆயிடுறாங்க. இவங்க எப்படி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாக்ரட்டிஸை வந்து ரெகுலராக நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதனால் சாக்ரட்டிஸ் வந்து டான் மில்மனுக்கு வந்து டீச் பண்ணுறாங்க. எதை டீச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸை வந்து டீச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
நம்ம நார்மலாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து எப்படி கிளாஸஸ் நடக்குமோ அந்த மாதிரி அவங்க டீச் பண்ணாமல் அதுக்கு பதிலாக சிம்பிளான ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவும் எவ்ரிடே ஆக்ஷன் மூலமாகவும் எப்படி டிசிப்ளினாக இருக்கலாம் அப்படிங்கிறது மூலமாகவும் டீச் பண்ணுறாங்க. சாக்ரட்டிஸ் வந்து இந்த டான் மில்மன்ட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டான் மில்மன் வந்து அவங்களோட மைண்டு ஃபுல்லுமே ஃபியர், ஈகோ, டெசையர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி தான் அவங்க மைண்டை வந்து வச்சுருக்காங்க. மைண்ட் அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஆனால் டான் மில்மனுக்கு வந்து அப்படி இல்லை. டான் மில்மன் வந்து எப்போவுமே அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே தவிர ப்ரெசன்ட் மொமெண்ட்டை வந்து அவங்க வாழ்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் டான் மில்மன் என்ன நினைக்கிறாங்கன்னா, சாக்ரட்டிஸ் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம வந்து இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறோம், அது எல்லாத்தையும் திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாக்ரட்டிஸ் மாதிரியே நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு டான் மில்மன் வந்து ரொம்பவே ஹார்டாக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்ன தான் ஹார்டாக ட்ரை பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டம் வருது, கோபம் வருது, பொறுமை இல்லாத தன்மை தான் அவங்கக்கிட்ட இருக்குதே தவிர சாக்ரட்டிஸ் மாதிரி மாறுறதுக்கு டான் மில்மனால் முடியலை. அவங்கள வந்து இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுற இந்த டைமில் வந்து டான் மில்மன் நிறைய அப்டக்கிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அடிபடுது, எமோஷ்னலாக நிறைய பெயின் இருக்குது, நிறையவே கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இதனால் அவங்க தனிமையாக இருக்கப்படுறாங்க. ஒரு சில டைம் சாக்ரட்டிஸ் கிட்ட நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு விலகி போகிறதுக்கு தான் டான் மில்மன் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்ன தான் விலகி போனாலும் ஒரு சில சர்டைன் பீரியடுக்கு அப்புறமா திருப்பியும் இந்த சாக்ரட்டிஸ் கிட்டேயே தான் டான் மில்மன் வந்து வர்றாங்க. ஏன் அப்படின்னா டான் மில்மனுக்கு தெரியும் அவங்க பாஸ்டில் வாழ்ந்த அந்த லைஃப் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, அது இனிமேயும் சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறது இல்லை. நம்மளோட லைஃப்பை வந்து சாட்டிஸ்ஃபையாக முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், அது வந்து சாக்ரட்டிஸோட ஹெல்ப்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதனால தான் எத்தனை தடவை சாக்ரட்டிஸை விட்டு விலகி போனாலும் திருப்பியும் சாக்ரட்டிஸ் கிட்டேயே வராங்க. டான் மில்மன் வந்து அவங்களோட லைஃப்பை மீனிங்ஃபுல்லாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிறாங்க. மென்டல் சேலஞ்சஸ் நிறைய இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட லைஃபோட மீனிங்கை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணதுனால ஸ்லோவாக ஒரு சில விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க அப்படின்னா, அவங்களோட தாட்ஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி பெயின் வந்துச்சுன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், ஃபெயிலியரை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும், எப்படி ஒரு அவேரான லைஃப் வந்து லீட் பண்ணணும், ஈகோ அப்படிங்கிறத இல்லாமல் எப்படி கட் பண்ணணும், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அந்த டைமில் எப்படி காமாக இருக்கணும், எப்படி ஃபோக்கஸாக இருக்கணும், எந்த மாதிரி லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க பண்ணதுனால கடைசியாக அவங்க கற்றுக்கிறது என்ன அப்படின்னா, சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து மெடல் வின் பண்ணுறது கிடையாது, நம்மளோட மைண்டை வந்து இன்னர் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுறதும் நம்ம மனசளவில் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதும் தான் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு. ரொம்பவே ப்ரௌடான காம்படிட்டிவான பர்சனாக இருந்த டான் மில்மன் அப்படிங்கிறவங்க ரொம்பவே ஹம்பிளாக, டிசிப்ளினாக, ஒரு அவேரான ஹியூமன் பீயிங்காக சேஞ்ச் ஆகியிருக்காங்க இந்த ஆக்ஷன்ஸ் மூலமாக. எண்ட் ஆஃப் தி ஸ்டோரியில் என்ன ஆகும் அப்படின்னா, சாக்ரட்டிஸ் இருக்காங்களே அவங்க வந்து சடனாக டிஸப்பியர் ஆகிடுவாங்க. இது பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் கைடு இருக்காங்களே அவங்க வந்து அவங்களோட டியூட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த மாதிரி டிஸப்பியர் ஆவாங்களோ அதே மாதிரி தான் சாக்ரட்டிஸும் டிஸப்பியர் ஆகியிருக்காங்க அந்த மாதிரி தெரியும். டான் மில்மன் வந்து இந்த டிஸப்பியர் ஆகிற சீனை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸான ஜேர்னி, அதில் வந்து நம்ம லேர்னிங் இருக்கும், க்ரோயிங் இருக்கும், சஃபரிங் எல்லாமே இருக்கும், அது எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, லேர்ன் பண்ணிப்பாங்க. இதை லேர்ன் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது தான் இந்த சாக்ரட்டிஸ். அவங்க லேர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறவங்க வந்து டிஸப்பியர் ஆகிடுவாங்க. எண்ட் ஆஃப் தி ஸ்டோரியில் என்ன ஆகும் அப்படின்னா, டான் மில்மன் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான வாரியராக மாறிடுவாங்க. பீஸ்ஃபுல்லான வாரியர் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, அதனால தான் அவங்க பீஸ்ஃபுல்லான வாரியர் அப்படின்னு கிடையாது. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும், எவ்வளோ கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வந்தாலும் அதை எப்படி காமாக, எப்படி கரேஜோடு டீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டான் மில்மன் வந்து சாக்ரட்டிஸ் மூலமாக கற்றுப்பாங்க. அதனால தான் அவங்கள வந்து பீஸ்ஃபுல் வாரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான காரணங்களால தான் இந்த லெசனோட நேமை வந்து வே ஆஃப் தி பீஸ்ஃபுல் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த லெசனில் எந்த மாதிரியான தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா,
ப்ரெசன்ட் மூமெண்ட், அதாவது லைஃப் அப்படிங்கிறது இப்போது ப்ரெசண்ட்டில் நடந்துட்டு இருக்குது. பீஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரெசண்ட்டில் தான் நம்ம வந்து அனுபவிக்க முடியுமே தவிர பாஸ்ட்டை பற்றி நினச்சியோ இல்லைனா ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சோ நம்ம வந்து பீஸ்ஃபுல் அப்படிங்கிறத வந்து நம்மளோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரெசன்ட் மூமெண்ட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீம் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் பிட்வீன் மைண்ட் அண்ட் ரியாலிட்டி, அதாவது நம்மளோட மைண்ட் அப்படிங்கிறது தான் ஃபியராக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், கன்ஃபியூஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ரியாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஈகோ அண்ட் ஐடென்டிட்டி, ஒரு ட்ரூவான ஐடென்டிட்டி அப்படிங்கிறது நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த அச்சீவ்மெண்ட்ஸில் இருந்தோ இல்லைனா நமக்கு இருக்கிற ரெப்புடேஷனில் இருக்கிறதோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈகோ அப்படிங்கிறது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டிசிப்ளின் அண்ட் சிம்பிளிசிட்டி, நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொன்னாலே இது ரிலீஜியன் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது ரிலீஜியன் கிடையாது. அது வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பை ஒரு அவேர்னஸோடையும் டிசிப்ளினோடையும் வாழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பெயின் அண்ட் க்ரோத், பெயின் அப்படிங்கிறது பனிஷ்மெண்ட் கிடையாது. அது வந்து நமக்கு ஒரு டீச்சர் மாதிரி, நம்மளோட லைஃப்பில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காகவும் நம்ம லைஃப்பில் ஒரு ஸ்டெப்பில் இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து க்ரோ ஆகுறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணுற ஒரு டூலாக தான் இந்த பெயின் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த வே ஆஃப் தி பீஸ்ஃபுல் வாரியர் அப்படிங்கிற இந்த நாவலில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, ரியலான சக்ஸஸ் அப்படிங்கிறது இன்னர் பீஸ் தான், அவுட்டர் லேயரில் இருக்கிற அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் கிடையாது அப்படிங்கிறதையும், ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறது. பாஸ்ட்டை பற்றியோ ஃப்யூச்சரை பற்றியோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம் அப்படின்னா அதில் பீஸ்ஃபுல் அப்படிங்கிறதோ ஹாப்பினஸ் அப்படிங்கிறதோ நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட தாட்ஸை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தாட்ஸ் அப்படிங்கிறது நம்மளை கண்ட்ரோல் பண்ண நம்ம விடக்கூடாது. நம்ம லைஃப்பில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை காமாக கரேஜாக டீல் பண்ண கற்றுக்கணும். டிசிப்ளின், அவேர்னஸ், இந்த ரெண்டும் நம்ம லைஃப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். பெயின், ஃபெயிலியர், ஸ்ட்ரகிள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நெகட்டிவ் ஷேட்ஸாக வந்து எடுக்கக்கூடாது. அது எல்லாமே நம்ம லைஃப்பில் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக தான் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு ட்ரூவான பேட்டில் அப்படிங்கிறது நம்மளோட மைண்டுக்குள்ளே தான் இருக்குதே தவிர நம்மளோட அவுட் சைடில் இல்லை. இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாத்தையும் நமக்கு டீச் பண்ணுற மாதிரி தான் செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவலான த வே ஆஃப் பீஸ்ஃபுல் வாரியர் அப்படிங்கிற நாவல் வந்து நமக்கு டீச் பண்ணுது. இந்த நாவலை நம்ம ஏன் செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதை எழுதினது வந்து டான் மில்மன். ஆனால் இதில் வர்ற கேரக்டர்ஸோட நேமையும் அவங்க வந்து டான் மில்மன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரியல் லைஃப் எப்படி இருந்துச்சோ அதை வந்து இதில் ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இவங்க எழுதியிருக்காங்க. ஸோ தட் இதை நம்ம வந்து செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தட்ஸ் ஆல் அபவுட் த வே ஆஃப் பீஸ்ஃபுல் வாரியர் பை டான் மில்மன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.